ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து நம்ம மகாலட்சுமி பொது இ-சேவை மையத்தில என்ன ஒரு வீடியோ பார்க்க போறோம் அப்புட்ன்னா, ஆர்பிஎஃப்ல கான்ஸ்டபிள் அண்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து விட்டுருக்காங்க. இப்ப நம்ம இந்த ஒரு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்புட்ன்னா, ஆர்பிஎஃப்ல கான்செப்ட் போஸ்ட்டுக்கு எப்படி வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றது? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வித் வந்து எஸ்ஐக்கும் சேர்த்து நான் சொல்லப் போறேன். ஒரு ஒரு சில இதில தான் வந்து மாறுது. வேற எதுவுமே கிடையாது. எல்லா ஆப்ஷனும் ஒரே ஆப்ஷன் தான். எஸ்ஐக்கு வந்து நீங்க வந்து 12த் அதுக்கப்புறம் கிராஜுவேட் லெவல் வரைக்கும் நீங்க உள்ள ஏத்துற மாரி இருக்கும். டீட்டெயில்ஸ் ஏத்துற மாரி இருக்கும். மிச்சம் எல்லா டீட்டெயிலுமே ஒரே இதுதான். டாக்குமெண்ட்லாம் எதுவுமே அப்லோட் பண்ண தேவையில்ல. மிச்சப்படி எல்லாமே சேமா தான் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைத்து அரசிதழ் சான்றிதழும், சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் இந்த மாதிரியான அனைத்து அரசிதழ் சான்றிதழும் அரசு நிர்ணயித்த விலையில அப்ளை பண்ணி குடுத்துட்டுருக்கோம். தேவைப்படுறவங்க கீழ வாட்ஸ்அப்க்கான லிங்க் இருக்கு. கிளிக் பண்ணி என்ன நீங்க டைரக்ட்டா கான்டாக்ட் பண்றது மூலமா, நீங்க அந்த சர்வீஸ் எல்லாமே நம்மட்ட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் போஸ்டிங்க்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். 10th வந்து குவாலிஃபைடா இருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஆயிருந்தா நீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் லிமிட்டுங்கிறது வந்து 18லேருந்து 27க்குள்ள இருக்கணும். 18 அதுக்கடுத்து நீங்க 10th குவாலிஃபிகேஷனா இருக்கணும். இருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். தேவையான ஆவணங்கள்னு பார்க்கும்போது ஃபோட்டோ, சைனு அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் இந்த 3 இது தேவைப்படும். ஆர்பிஎஃப்போட அஃபிஷியல் வெப்சைட் நான் போயிட்டு 2 நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஆர்பிஎஃப் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ குடுத்துருப்பாங்க. 2வதுல வந்து கான்ஸ்டபிள் குடுத்துருப்பாங்க. நான் அத கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் இப்ப தான் ஆர்பிஎஃப்ல நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, கிரியேட் அக்கவுண்ட் குடுக்கணும். குடுத்துட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா அதுல இந்தியா குடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து நேம நீங்க என்டர் பண்ற மாரி இருக்கும். நேம் வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கப்புறம் நேம் வேற எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கீங்களான்னு கேட்கும். நோ குடுத்துக்கிறேன். குடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ற மாரி இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்ல என்ன மாரி இருக்கோ அதே மாரி குடுத்துக்கோங்க. பேரும் அதே மாரி தான். 10th மார்க் ஷீட்ல என்ன மாரி இருக்கோ அதே மாரி குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கப்புறம் கீழ வந்தீங்க அப்படின்னா ஜெண்டர் கேட்கும். ஜெண்டர்ல பார்த்தீங்கன்னா மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுல நீங்க எந்த கேட்டகரியோ அத குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கப்புறம் நீங்க என்டர் பண்ற மாரி இருக்கும். அதுக்கடுத்து ஃபாதர் நேம் கேட்கும். ஃபாதர் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபாதர் நேம் வந்து வித் இனிஷியலோட என்டர் பண்ணிக்கோங்க. அதையும் நீங்க சேம் என்டர் பண்ற மாரி இருக்கும். என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் மதர் நேம் வந்து கேட்கும். மதர் நேமையும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் அதுவும் ரீடைப் பண்ற மாரி இருக்கும். அதுவுமே 2 தடவ டைப் பண்ற மாரி இருக்கும். எல்லாமே 2 தடவ நமக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்கும். எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ற மாரி இருக்கும். ஆதார் வெரிஃபிகேஷன்ல உங்க ஆதார் நம்பர வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபையிங் யூசிங் ஆதார் அப்படிங்கிற மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்க டீட்டெயில்ல வந்து ஆதார்ல சேம் அதே மாரி இருந்துச்சுன்னா, அப்படியே குடுத்து வெரிஃபை பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் வேற மாரி இருக்குது அப்படின்னா, நீங்க அத சேஞ்ச் பண்ணி வெரிஃபை பண்ற மாரி இருக்கும். குடுத்துட்டு இமெயில் அட்ரஸ நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜெனரேட் ஓடிபிங்கிறத குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கப்புறம் மொபைல் நம்பர என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர என்டர் பண்ணிட்டு ஜெனரேட் ஓடிபி குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு நான் கீழ பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓடிபி வந்து எனக்கு ரிசீவ் ஆகட்டும். அதுக்குள்ள நான் பாஸ்வேர்ட் வந்து நான் செட் பண்ணிடுறேன். பாஸ்வேர்ட் வந்து 4 கேரக்டரும் 4 நியூமரிக்கு 1 ஸ்பெஷல் கேரக்டர் வைக்கிற மாரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க வச்சுக்கோங்க. 1 வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். அத கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேல ஓடிபி எல்லாமே எனக்கு ரிசீவ் ஆயிருச்சு. இமெயில்ல வந்த ஓடிபி நான் என்டர் பண்ணிக்கிறேன். மொபைல்ல வந்த ஓடிபி நான் என்டர் பண்ணிக்கிறேன். 2மே என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பிரிவ்யூ அண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாரி இருக்கும். பிரிவ்யூ அப்ளிகேஷன்ல நீங்க இப்ப யூசர் அக்கவுண்ட் தான் கிரியேட் பண்றீங்க. யூசர் அக்கவுண்ட்ல எல்லாமே நீங்க 10th மார்க் ஷீட்ல உள்ள மாரி குடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆதார் கார்டுல உள்ள டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கரெக்ட்டா இருக்குதா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இமெயில் ஓடிபி வந்து கொஞ்சம் லேட் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவ ஃபர்ஸ்ட் முடிஞ்சுட்டு அதுக்கடுத்து ரீஜெனரேட் பண்ணா தான் எல்லாருக்குமே வர்ற மாரி இருக்குது. அந்த ஒரு எரர் மட்டும் ஆர்பிஎஃப்ல வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வர மாட்டேங்கி யாருக்குமே மெயில்ல ஓடிபி வர மாட்டேங்கி. ரீஜெனரேட் ஓடிபி குடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓடிபி வந்து ரிசீவ் ஆகுது. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டைம் ஆகுது. அத மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓடிபி பார்த்து என்டர் பண்ணிட்டு பிரிவ்யூ அப்ளிகேஷன் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க என்டர் பண்ண டீட்டெயில் எல்லாமே ஷோ ஆகும். அந்த டீட்டெயில் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்ட்டா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு, கீழ ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத குடுத்துட்டு ப்ரொசீட் குடுத்துக்கோங்க. குடுத்ததுக்கப்புறம் டைரக்ட்டா இந்த இடத்துக்கு வந்துரும். நீங்க லாகின் பண்ணணும். உங்க ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் உங்க பாஸ்வேர்ட் போட்டு கேப்ச்சா போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. 2 நோட்டிஃபிகேஷன் காட்டும். சப் இன்ஸ்பெக்டர் காட்டும். அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் காட்டும். நம்ம இப்ப அப்ளை பண்ண போறது கான்ஸ்டபிள் போஸ்டிங் தான் அப்ளை பண்ண போறோம். கீழ செக் பாக்ஸ் குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் குடுத்ததும் உங்க டீட்டெயில் எல்லாமே எடுத்துட்டு வந்துரும்.
இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மேரிடா ஸ்டேட்டஸ் கேட்கும், மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதை வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரிலிஜியனில் வந்து ஹிந்து அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மதர் டங் வந்து தமிழ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் சென்ற எந்த லாங்குவேஜில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அது தமிழுங்கிறத என்ட்ரு பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து மோல் ஸ்கேர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். மச்சம் தழும்பு என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று மச்சம் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொன்று தழும்பு கொடுங்க. தழும்பு கொடுத்தீங்க அப்படின்னா 2வது மச்சம் கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் இது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி கேட்கும். கம்யூனிட்டியில் வந்து யூஆர் இருக்கும், ஓபிசி இருக்கும். ஓபிசி அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இருக்கும். நான் ஓபிசி கொடுக்குறேன். ஓபிசியில் கிரீமி லேயரா நான் கிரீமி லேயரான்னு கேட்கும். நான் கிரீமி லேயர் கொடுத்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் டேட்டு இஸ்யூலாம் கேட்கும். உங்களுக்கு ஓபிசி வேணும் அப்படின்னா எங்ககிட்ட அப்ளை பண்ணிக்கலாம். கீழே எனக்கு வாட்ஸ்அப் லிங்க்கு அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் யூஆர்னே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுக்கடுத்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். அட்ரஸ் டீட்டெயில்ஸில் நான் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஸ்டேட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஃபுல் அட்ரஸ் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கரெக்டாக அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. வில்லேஜ் அண்ட் சிட்டியில் வந்து நீங்கள் அது எந்த சிட்டியில் வருது, பக்கத்தில் உள்ள தாலுகா ஆஃபீஸ் நேம் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு பின்கோட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பின்கோட் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா இதே தான் அங்கேயே வந்துடும். பெர்மனெண்ட் அட்ரஸுக்கு வந்துடும். ஒருவேளை ப்ரெசென்ட் அண்ட் பெர்மனெண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா தனித்தனியாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குது. நான் நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு சில டீட்டெயிலாம் கேட்கும். டிசபிலிட்டினான்னு கேட்குது. அதையும் நான் நோ கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இபிசி கோல்ட்ரான்னு கேட்குது. நோ கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து நீங்கள் ரயில்வே ஜாப்பில் இருக்கீங்கன்னு கேட்குது. நோ கொடுத்துக்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் கேட்கும். அதில் வந்து நாட் அப்ளிகபிளுங்கிறத கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ரெண்டிஸ் முடிச்சிங்களான்னு கேட்குது. நோ கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஓபிசி அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரி எல்லாருமே வந்து 500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 500ல் ரீஃபண்டபிள் பார்த்தோம் அப்படின்னா 400 ரூபா ரீஃபண்ட் ஆகும். நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டோம்னா 400 ரூபா ரீஃபண்ட் ஆகும். அந்த ரீஃபண்ட் ஆகும்போது எந்த அக்கௌண்ட்டில் ஏறணும் அப்படிங்கிறத இந்த டீட்டெயில் நம்ம கொடுக்குறோம். அதனால் கரெக்டாக நீங்கள் அந்த இதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா தப்பாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு வராமல் போயிடும். அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு, அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் புக்கில் நேம் எந்த மாதிரி இருக்குமோ அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரொம்பவே முக்கியமானது. ஐஎஃப்சி கோடு தெரியல அப்படின்னா தனியாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணி நீங்கள் எந்த பிரான்ச்சு கீழே வரீங்களோ அந்த ஐஎஃப்சி கோடை கரெக்டாக பார்த்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்போனா தான் ரீஃபண்ட் ஆகும். இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து 250 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ரீஃபண்டபிள் மாதிரி தான் தெரியுது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஐஎஃப்சி கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை நான் கீழே பின் பண்ணி வைக்கிறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐஎஃப்சி கோடை கொடுத்ததுமே நீங்கள் அது எந்த பிரான்ச்சு கீழே வருது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஐஎஃப்சி கோடில் எதுவும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் என்ன சேஞ்சஸோ அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா எந்த பிரான்ச் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட 10th டீட்டெயில்ஸை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் எஸ்ஐக்கும் இதே மாதிரி தான் அப்ளை பண்ணணும். இதில் வந்து நீங்கள் குவாலிஃபிகேஷனை அடுத்தடுத்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எஸ்எஸ்எல்சி, அதுக்கடுத்து ஹெச்எஸ்சி, அதுக்கப்புறம் டிகிரி வரைக்கும் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். டீட்டெயில்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அதுக்கும் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டா எப்போ பாஸ் ஆனீங்க, அதுக்கப்புறம் ரோல் நம்பரு, எந்த போர்டு, அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, எந்த ஸ்டேட், இது மட்டும் கேட்டிருக்கோம். நீங்கள் கம்ப்ளீட் பண்ண இடத்தோட ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட்லாம் கேட்டிருக்கோம். இது மட்டும்தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சம் அதர் தென் எல்லாமே ஒன்று தான், சேமாக தான் இருக்கும் அப்ளிகேஷன். அதுக்காக தான் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணவா அப்படிங்கிற மாதிரி மேக் பண்ணலை. நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஃபோட்டோவும் சைனும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவை கரெக்டாக பார்த்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்துடும். அதை ஃபிட் பண்ணிக்கோங்க. 30 கேபிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போனா தான் அது உள்ளே அப்லோட் ஆகும். ஃபோட்டோவையும் சைனையும் 30 கேபி கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உள்ளே அப்லோட் ஆகும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு போயிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டு சப்மிட் பண்ணுற இடம் வந்துடும். உங்களோட ப்ளேஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ப்ரிவ்யூ அப்ளிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இது வரைக்கும் நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயிலுமே வந்துடும். ஒன்ஸ் ப்ரிவ்யூவில் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்கணும். அதை செக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிறத வந்து கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன்ஸ் சப்மிட் கொடுத்தீங்கன்னா மாற்ற முடியாது. சப்மிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். பேமெண்ட் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். 500 பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து சிஎஸ்சி கனெக்டில் நான் பேமெண்ட் பண்ண போகிறேன். இதே இது உங்களுக்கு தனியாக நீங்கள் எஸ்பிஐயில் எதுனாலும் பண்ணிக்கலாம். ஓப்பன் போர்ட்டலில் பண்ணுறதுனால நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்து சிஎஸ்சி கனெக்ட் மூலமாகவும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம பே பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். யூபிஐ, ஸ்டேட் பேங்க் கேட்வேல நமக்கு யூபிஐ எல்லாமே இருக்கும். அது மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம்.
நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை சப்மிட் பண்ணிடுறேன். சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வரும். சப்மிட் கொடுத்துட்டு பே நவ்ங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணிடலாம். நான் சிஎஸ்சி கனெக்ட் மூலமாக பண்ணுறதுனால இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் உங்களுக்கு காமிக்க விரும்பப்படலை. அது மாதிரி இது ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக நான் காமிக்கலை. பே நவ் கொடுத்துட்டு நீங்கள் எந்த இந்த யூபிஐயாக இருந்தாலும் நீங்கள் பேமெண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுங்க.